பண்பான நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு பாபா ஸ்டிப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: அவல், கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய் பூவு, ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 மிளகாய் வத்தல் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் பிக் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், எண்ணெய், காயம், மஞ்சள், பொடி உப்பு. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவலை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்தால் போதும். இதை நம்ம கழுகி வச்சாலும் போதும், அதுவே இது ஊறுறதுக்கு டைம் போதும். நம்ம வெங்காயம் வதக்கிற டைமுக்குள்ளே இது ஊறிடும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும், எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், மிளகாய் வத்தல் இதெல்லாம் போட்டு கிண்டிட்டு இதை வறுத்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்கணும். வெங்காயம் சட்டுன்னு வதக்கிறதுக்கு உப்பு போடணும், சீக்கிரம் வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்ம அவல் நல்லா நனைய வச்சது உதிர இருக்குது. வெங்காயம் வதக்கிற டைம் போதும் இருக்குது. இதை அவலை இதில் கொட்டிடலாம். மெதுவாக பரட்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா லைட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம அவல் உப்புமா ரெடி. இப்போ இதில் தேங்காய் பூ சேர்த்து நம்ம இறக்கிற வேண்டியதான். லாஸ்ட்டாக நம்ம பெருங்காய பொடி சேர்த்து கிண்டி வச்சிட வேண்டியதான். அவல் உப்புமா சாப்பிட ரெடி. இப்போ நம்ம அவல் உப்புமா சாப்பிட ரெடி.